ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு ஐயா, அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்காதா? பைபிள் படிக்க மாட்டாங்க. ஒரு செட்டு ஐயா கையை வச்சாலும் சரியாக போயிடும், ஐயா எண்ணெய் கொடுத்தாலும் சரியாக போயிடும், ஐயா வீட்டில் கால் வச்சாலும் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு கும்பல் ஓடுது. ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா மந்திரம், பேய், கட்டு, தகுடு, சூனியம், அது அப்படி ஒரு கும்பல் ஓடுது. இப்படி கிறிஸ்துவருக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே பல விதமான செட்டு இருக்குது. அது ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சங்காரம்ன்றது அது அந்த வாழ்க்கையை தும்சமான வாழ்க்கை. அது ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா. அல்லேலூயா. என்னாக்குமா? விடுதலை. மனுஷன் விடுதலையாக்க முடியாது, சத்தியம் தான் விடுதலையாக்கும். அதாவது இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரோட ஆவி எங்க உண்டோ, ஆவினா வார்த்தையில் ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. வார்த்தை எங்க இருக்கு அங்க விடுதலை இருக்கு, சுகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, வெற்றி இருக்கு, உயர்வு இருக்கு, ஞானம் இருக்கு. இது வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்கு. உள்ள எல்லா பொக்கிஷமும் அடங்கி இருக்கான்.